அந்த மாநாடும் சரி, இந்த படம் சரி, நான் பண்ணுற எல்லா படங்களுமே கான்ட்ரோவர்சி வரும். 4 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இது பண்ணாதீங்க ரிஸ்க்குன்னுவாங்க. நல்ல படைப்பாளி. ஓகே. அவனை அதாவது சமரசம் இல்லாத ஒரு படைப்பாளி. அதாவது நான் நினச்சது வரணுன்றதுக்காக எதை வேணாலும் இலக்க தயாராக. நான் பாலனை கூட நான் என்ன ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன், ஒன்றா உட்காந்து பழகினா வரக்கூடியது அப்படின்னு படைப்பாளியாக தூரத்துலேருந்து அவர் ரசிச்சிருக்கேன். அவர் ஹேர்ட் ஆகக்கூடாது நினைப்பாரு, இவர் ஹேர்ட் ஆகக்கூடாது நினைப்பாரு. பொய்யா இருந்துச்சு பாலனை நம்ப கூடாது அப்படின்னா நேராக பார்க்கும்போது தம்பி ஒரு மாதிரி முடியுமா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் அவர் மேனேஜருக்கு அடிச்சு சொன்னான். ஓகே. யாருமே ரீச் பண்ண முடியல. ஓகே. அவங்க மேனேஜர் ரிங் போச்சு, அவர் எடுக்க மாட்டேன்ட்டார் 3 நாள் தான். சியாலையும் சரி, ரொட்டோடாம்லையும் சரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சினிமாவோட நேரில் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இந்த வருடம் பொங்கலுக்கு வணங்கான் திரைப்படம் வெளியாக இருக்கு. இயக்குனர் பாலா இயக்கத்தில் படம் தயாராக இருக்குது. இப்போ நம்ம கூட இந்த உரையாடலில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ வணங்கான் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட எடுத்துட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹவுஸ்க்கு வணங்கான் எப்படி வந்தது சார்? வி ஹவுஸுக்கு வணங்கான் வந்தது பாலானை கூப்பிட்டாரு. இது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் பாலானை ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணுங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணலாமான்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு தடவையும் பாலா சார் படம் முடிஞ்சு போகும்போது எங்களுக்கு ஒரு விதமான மனநிலை இருக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் கடந்து போவோம் திரையரங்கத்தை விட்டு. ஸோ வணங்கான் விட்டு நாங்கள் வெளியேறும்போது, திரையரங்கத்துலேருந்து வெளியேறும்போது எங்களோட மனநிலைன்றது எப்படி இருக்கும் சார்? இறுக்கமாக இருக்கும். அதாவது ஒரு மனசு பாரமாக வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த படத்தை நம்ம பாலா சார் கூப்பிட்றாரு அப்படின்னு நீங்கள் இந்த படத்துல வரும்போது உங்களோட மனநிலைன்றது எப்படி இருந்துச்சு சார்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தை விட்டுட்டு போயிருந்தாலும் நீங்கள் அந்த படத்தை ரெஸ்யூம் பண்ண போறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது வெளியில் நிறைய டாக்ஸ் போயிருக்கும். அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தாலும் வெளியில் நிறைய டாக்ஸ் போயிருக்கும். அந்த டாக்ஸ் உங்களை பாதிச்சுதா? உங்களோட மனநிலைன்றது அப்போ எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்பவுமே ஒரே மாதிரி. நான் எதையுமே வெளில சொல்றதெல்லாம் அது பண்ணேன். ஓகே. நான் என்ன மட்டும் நம்புவேன். ஓகே. ஓகே சார். நான் சரியா இருந்தா அது சரியா இருக்கும் நம்புவேன், அவ்வளவுதான். ஓகே. ஓகே. நம்ம சரியா இருந்தோம்னா அப்படிதான். நான் மாநாடும் சரி, இந்த படம் சரி, நான் பண்ற எல்லா படங்களுமே கான்ட்ரோவர்சி வரும். 4 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இது பண்ணாதீங்க ரிஸ்க்குன்னுவாங்க. நம்ம அது பண்றோம். நம்ம சரியா இருந்தா அவங்களும் சரியா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அப்படி எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்காது அப்படிதானே சார்? அப்படி. ஓகே. ஓகே. ஓகே சார். சார் அருண் விஜயோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு ஆக்டர் விட்டுட்டு போன கதை அப்படிங்கும் போது நிறைய டாக்ஸ் இருக்கும். அவர் ஆக்சுவலா பாலாசா படத்தில் நடிக்கணும்ன்றது அவருக்கு நம்ம நாள் ட்ரீம். அது ஓகே. அது நிறைவேறுச்சுன்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே அவருக்கு. ஓகே. அவரு பாபரா அவர் சூர்யா சார்ட்ட பேசிட்டு நாங்கள் மாதிரி பண்றது. சூர்யா சாரோட விசுவாசத்தோட வந்தார். அவர் என்ன சொன்னாரா சார்? அது அதான் சொன்னாரா அருண் விஜய்? நல்லபடியா பண்ணுங்கன்னு தான் சொன்னார். அது எப்படி சொல்லுவாருப்பா, நல்லா பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். நான் இந்த ஒரு ரீசனுக்காகவே பாலா சார் கூட எத்தனை படம்னாலும் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க என்ன ரீசன் சொல்லுவீங்க சார்? நல்ல படைப்பாளி. ஓகே. அவனை அதாவது சமரசம் இல்லாத ஒரு படைப்பாளி. அதாவது நான் நினைச்சது வரணுன்றதுக்காக எதை வேணாலும் இலக்க தயாராக. அப்படி ஒரு படைப்பாளி அவர். அவ்வளோதான். தான் நினைச்சது நடக்கணும், அதுக்காக எதை வேணாலும் இழக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. ஓகே. அது நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிடிவாதம் பிடிச்சிருக்கு நமக்கு. ஓகே. அந்த பிடிவாதம் அப்படின்றது பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே சார். இப்போ பாலா 25 அப்படின்ற ஈவெண்ட் பயங்கர கிராண்டாக நடந்துச்சு, பயங்கரமாக பேசப்படுச்சு சார். அந்த ஈவெண்ட் நடத்தணுன்றதுல நீங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பாலா சார் இப்போ பேட்டிகளில் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க பாலா சாரை அட்மையர் பண்றதுக்கு என்ன காரணம் சார்? இயக்குனரா எனக்கு அவரை மனிதரா அப்படிலாம் நான் நிறைய பழகி அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்லாம் பொய்யாலாம் சொல்ல விரும்பல. ஓகே. நான் பாலனை கூட நான் என்ன ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன், ஒன்றா உட்காந்து பழகினா வரக்கூடியது அப்படின்னு படைப்பாளியாக தூரத்துலேருந்து அவர் ரசிச்சிருக்கேன். அவருடைய படைப்புகளை ரசிச்சிருக்கேன். அவரை பிடிக்குங்க. அவர் அவருடைய படைப்புகளை ரசிச்சதுனாலே அவரே எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். எல்லாரும் நல்ல கலைஞர்களை வாழ்த்தணுன்றதுல நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட அதை யோசிக்க மாட்டேன். ஒரு நல்ல படைப்பாளியை வாழ்த்தணுன்றது நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். எதிரியாக இருந்தால் கூட வாழ்த்துவேன் நான், ஒரு நல்ல படைப்பாளினா. அப்போ பாலானங்கிட்டு நம்ம படம் பண்ணுறோம், நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இறைவனால் கிடைக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தானே. ஏன்னா டிசம்பர் 10 அவர் 25 வருஷம் ஆச்சுன்றது எனக்கு கோயின்சிடென்ட்டாக நடந்த விஷயம். ஓகே. அப்போ ஏன் 25 வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது? கிடைச்ச வாய்ப்பை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? ஒரு படைப்பாளியை கொண்டாடுவோம். இது முன்னுதாரணமாக இருக்கணும். அடுத்தடுத்து பண்ணுறவங்க ஒரு நல்ல படைப்பாளியை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எப்போவுமே படைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு கிரியேட்டருக்கு அவங்க என்னென்ன தன்னை பாராட்டணும்னு தான் நினைப்பாங்க. பாராட்டுக்காக தான் இயங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு 2ஆம் பட்சமாக என்ன இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பாலாவை இந்த சமூகமும் இந்த திரைப்பட கலைஞர்களும் இந்த திரைப்பட டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கான ஒரு இல்லாத
ஓகே 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 சார். இப்போ சோஷியல் மீடியால அந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டாக்ஸ் போச்சு. இப்போ ஒரு சைடு என்ன தகவல் வந்துச்சுன்னா, சூர்யா சார் வந்து அவரே விருப்பப்பட்டு தானே வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அழைப்பு போனதுனால மரியாதை நிமித்தமா வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தயாரிப்பாளர் உங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும், நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். இல்ல அவரு விருப்பப்பட்டு வந்தாரு. ஓகே. அவருக்கு அதான் சொல்லலாம், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு லவ் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லவ் இருக்கு. அவர் ஹேர்ட் ஆகக்கூடாது நினைப்பாரு, இவர் ஹேர்ட் ஆகக்கூடாது நினைப்பாரு. அந்த மாதிரி 2 பேருக்குள்ள உள்ள முரண் என்னன்னு எனக்கு சத்தியமா இப்போ வரையும் தெரியாது. நான் கேட்க விரும்பல, அது எனக்கு தெரியும் எனக்கு. ஆனா அவங்களுக்குள்ள லவ் இருக்குன்றது தெரியும். எப்படி தெரியும்னா, நான் பாலாண்ணன்கிட்ட பேசும்போது அவர் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாரு, சூர்யா சார் பத்தி சொல்லணும்னா, நான் இப்போ போற போக்கில் அவர் இதை பண்ணாத, இது அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லும் போது, என்ன அவர் இவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு அவர் மேலே தோணும். அப்போ அங்கிட்டு பேசும்போது சிவகுமார் சார் சொல்லும் போது அதை கேட்கும்போது நமக்கு வந்து 2 பேருக்குள்ள வந்து ஒரு பயங்கர ஒரு எமோஷனல் தாண்டி பண்ண முடியாதுன்றதுக்கு வந்து சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம். அது சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து என்னால நம்ப முடியல. பட் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. எனக்கு 100% இல்லைங்க, சண்டையெல்லாம் போடவே இல்லை, 2 பேரும் சமாதானமா வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், சண்டை போட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கண்ணால பார்த்ததை மட்டும் சொல்ல முடியும். நான் பார்த்த வரைக்கும் 2 பேருக்குள்ளே ஒரு லவ் இருக்கு. இவர் வந்து அவரை ரொம்ப நேசிக்கிறார், பொய்யா இல்லை, அது உண்மையா இருக்கு. பொய்னா நம்மகிட்ட நேர பேசும்போது தனியா பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, நேர பார்க்கும்போது ஒன்று பேசுவாங்க. அப்படி இல்லை 2 பேர்ட்டுமே. நான் அங்கே பேசும்போது அப்படிதான் இருந்தது, இங்கே பேசும்போது அப்படிதான் இருந்தது. இப்போ பொய்யா இருந்துச்சு நான் கூட அப்படின்னா, நேர பார்க்கும்போது தம்பி உன மேலே முடியுமா அப்படின்னா, இது பொய்யான ஒரு. அவர் அப்படி இல்லை. சூர்யா சார் எங்கேயுமே ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கான்சியஸாக இருந்தார். அதே மாதிரி சூர்யா சார் நான் இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்தார். அப்போ அங்கே பொய்யான ஒரு இது இல்லைன்னு. அதை தாண்டி அவங்கள என்ன நடந்ததுன்னா எனக்கு உண்மையாக தெரியாது. இப்போ வேற யாருக்கு அழைப்பு போகுது சரி? இப்போ இந்த மாதிரி ஒரு 25 ஆண்டு விழா, அவருக்கு வந்து ஒரு கொண்டாட்ட விழா அப்படின்னு நம்ம வைக்கும் போது, எல்லாரும் வந்து பாராட்டும் போது, எல்லாரும் வந்து விழா கொண்டாட்டும் போது அது முழுமையாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாரும் வந்து அவர் நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, யாருக்கு அழைப்பு? கண்டிப்பா எல்லாருமே கொடுத்தேன், எல்லாருமே சார். ஏன்னா இப்போ ஆர்யா அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, கூப்பிட்டுருந்தாங்க, என்னால வர முடியல ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. வேற யாருக்கு அழைப்பு போச்சு? அதுக்கப்புறம் அதான் சொல்றேன், யாரையுமே தவிர்க்கல. அவரோட பயணித்தவங்க யாரையுமே தேவை. விஷால் சார் வரல, அந்த அவர் ரீச் பண்ணவே முடியல. அவர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டான், அவர் மேனேஜருக்கு அடிச்சு சொன்னான், யாருமே ரீச் பண்ண முடியல. அவங்க மேனேஜர் ரிங் போச்சு, அவர் எடுக்க மாட்டேன்ட்டாரு 3 நாளா. இவருக்கும் கால் பண்ண எடுக்கல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டான், நோ ரெஸ்பான்ஸ். அப்போ எங்களுக்கு பிஸியாக இருக்காங்க, நம்ம அவங்களுடைய சூழ்நிலை தெரியுது. அதர்வாவுக்கும் நானே பேசினேன். அவர் நான் படப்பிடிப்பில் இருக்கேன் சார்னாரு. சரி ஓகே. இப்போ டேரக்டர்ஸ் ஆக்டர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பாலா சார் இதுக்கு எதுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ப்ரொடியூசர் டேரக்டர்னா இன்னைக்கு வரைக்கும் அது சொல்ல போனால் நீங்கள் ரவிக்குமார் சார் தான் சொல்லலாம். ரவிக்குமார் சார் தான் ப்ரொடியூசர் டேரக்டர். பாலானே அந்த அந்த ஸ்கேலுக்குள்ளே வரமாட்டார். அதுக்குள்ள அவர் அதான் சொல்கிறல, அவர் வந்து பிடிவாதமாக எனக்கு வேணுங்கிறதுல வந்து பிடிவாதமாக நிற்கக்கூடிய ஒரு இயக்குனர். எனக்கு இது வேணும், அதுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு. ரவிக்குமார் சார் அப்படி இல்லை. ரவிக்குமார் சார் சூஸ் பண்ணுற படம் வந்து கமர்ஷியல் படம். அவர் வந்து 35 நாளில் அவர் எல்லா பக்கமும் யோசிப்பார். ப்ரொடியூசருக்கு இது விதமாக, அவங்களுக்கு விதமாக எல்லாமே யோசிப்பார். ப்ரொடியூசர் டேரக்டர்ன்றது ரவிக்குமார் சார். இப்போ வணங்கான்னு வரும்போது எல்லாமே லைவ் லொகேஷன் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்ட கன்னியாகுமரி அந்த பக்கம் அந்த சைடு எல்லாமே எப்படி இருந்துச்சு சார் சேலஞ்சு? லைவ் லொகேஷன்ல ஒரு ஹீரோ அது ப்ரொடியூசராக வந்து பர்மிஷன் வாங்குறதே எங்களுக்கு சேலஞ்சு. ஸ்பாட்ல ஒர்க் பண்ணா டேரக்டர் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்ச் இருந்துச்சு சார்? ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருந்துச்சு அந்த ஒரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் நல்ல கோஆப்ரேஷன் இருந்தது. பட் என்ன பெரிய ஆர்டிஸ்ட் போகும்போது, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்கள் போகும்போது அவங்க ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு தொல்லை இருக்கும்ல, அதுதானே தவிர மற்றபடி பப்ளிக் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும். ஓகே சார். சார் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்னு சொன்னாங்க, அப்படிதான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு சாம் சிஎஸ் அவர்கள் வந்து பேக்ரவுண்ட் ஜிவி பிரகாஷ் சாங் பண்ணாரு. ஜிவி பிரகாஷ் வந்து ஆர்ஆர் பண்றதுக்கு ஒரு 2 months டைம் கேட்டாரு. நமக்கு டைம் இல்லை. அப்போ உடனே பண்றதுக்காக நம்ம சாம் சிஎஸ் கொடுத்தோம். சாம் சிஎஸ் பிரமாதமா பண்ணிருக்காரு. ஓகே சார். இந்த காலத்துக்கு அவர் எப்படி பொருந்தி போயிருக்காரு சார்? பாலா சார்னு ஒரு உலகம் படைக்கிறாரு, அந்த உலகத்துக்கு அந்த காலத்துக்கு அவர் எப்படி பொருந்தி போயிருக்காரு? நல்லா இருக்கு. அவருக்கு பேர் சொல்றமான படமா இருக்குது. கண்டிப்பா. அவர் ஆர்ஆர்ல வந்து சாம் சிஎஸோட இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அவருக்கு வந்து இதுவும் ஒரு படமா இருக்கு, மெயினான படமா இருக்கும். ஆர்ஆர்ல அப்படி பண்ணியிருக்காரு. ஓகே சார். இப்போ உங்களோட தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த படங்கள் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கிரிட்டிக்கலி அக்ளைம்டு டேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே சார், அவங்க கூட தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலா சார், ராம் சார், இப்படி உங்களோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நம்மளோட பாதையை வந்து இப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்? நல்ல படம் கொடுக்கணும்னு 180 ரூபா கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு குறைந்தபட்சம் நான் நேர்மையாக இருக்கணும்ல. கண்டிப்பாக சார். அதுதானே மெயின். இப்போ ஒருத்தர் நம்ம நம்பி வந்து படம் பார்க்க வர்றாங்க, இந்த பேனர்லேருந்து ஒரு படம் வருது, ஓடலைன்றதை தாண்டி குறைந்தபட்சம் நமக்கு ஒரு நேர்மை வேணும்ல, அதுதான். ஓகே சார். இப்போ விமர்சனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பயங்கரமாக நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குது சார்.
ஒரு படத்துக்கு விமர்சனம் அப்படின்றது வந்து எப்படியான ஒரு விஷயமா பாக்குறீங்க? ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியமான விஷயமா பாக்குறீங்க. ஆனா சமீபத்தில் நிறைய டாக்ஸ் அது சம்பந்தமா போயிட்டு இருக்கு. அது நீங்க விமர்சனம் வந்து நீங்க ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஓகே ஓகே. நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் ரிவ்யூ பண்றது வந்து ஆரோக்கியமான விஷயம், அது தேவை. அது யாராவது 2 பேர் தப்பு பண்றாங்கன்றதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமா எனக்கு குறை சொல்ல முடியாது. அது நான் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, அந்த 2 பேர் யாருன்னு பார்த்து அவங்கள வந்து நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் சங்கம்னு ஒன்று வச்சிருக்கீங்க. அதை வச்சு நீங்க அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. இது நெறி கிடையாது. இது பத்திரிகையாளரோட இது சுதந்திரமும் கிடையாது. பத்திரிகை சுதந்திரம் பேர்ல ஒரு படைப்பை கொல்லக்கூடாது. அதுல என்ன குறைகள்னு சொல்லுங்க. நீங்க ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்துல உள்ள குறைகளை சொல்லுங்க, அதை திருத்திக்கிறோம். அது தனி மனித விமர்சனமா அதை வந்து பாடி ஷேமிங் பண்ண அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க தான் உங்களுக்குள்ள நெறிப்படுத்திக்கணும், பத்திரிகையாளர்களுக்குள்ள நெறிப்படுத்திக்கணும். அப்படி யாரோ 4 பேர் பண்ற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்லும் போது இப்ப நல்ல பத்திரிகையாளர்கள் அதுல ஹர்ட் ஆவாங்க. ரிவ்யூ பண்ணக்கூடாது நம்மளை சொல்றாங்க அப்படின்னு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே 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 சார். 7 கடல் 7 மலை எப்படி வந்திருக்கு சார்? என்னோட படம் எல்லாம் வந்திருக்கு. நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். பிப்ரவரியில பிளான் பண்றோம். பிப்ரவரியில நாங்க எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ரோட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பயங்கரமான ரிசெப்ஷன் கிடைச்சது அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன ஃபீட்பேக் நீங்க எங்க பாத்தீங்க சார் ரோட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்? எனக்கு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு அந்த படத்துல வந்து ரிலீஸ் ஆகிற முன்னாடியே எனக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா, ஃபாரினர்ஸ் வந்து ரஷ்யாலையும் சரி ரொட்டர்டாம்லையும் சரி அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஒரு தமிழ் படம் வந்து அந்த ஊர்ல உள்ளவங்க வந்து நம்ம இங்கிலீஷ் படத்தை பார்த்து வியக்கிற மாதிரி அவங்க இங்க உள்ள படத்தை பார்த்து வியந்தது வந்து ஒவ்வொன்றும் அவங்க கேள்வி கேட்டது அந்த கொஸ்டின் ஆன்சர்ல கேட்கும்போது அதுக்கு ராம் பதில் சொன்னது எனக்கு இதெல்லாம் வியப்பாங்க. நம்ம படம் உலக தரத்துல வந்து நிக்குது, அவங்க நம்மளை வியப்பா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பெருமையா இருந்தது சார். இன்ன வரைக்கும் ஒரு சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்றதுல என்னென்ன சவால்கள் நீங்க பாக்குறீங்க சார் ஒரு தயாரிப்பாளரா? தியேட்டர்கள் தான். ஆமா, தியேட்டர்கள்ல என்ன சின்ன படங்களுக்கு என்ன தியேட்டர் கிடைக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு, சவாலா இருக்கு. தியேட்டர் கிடைக்கிறது அது ஒரே டைம்ல நாங்க 10-15 பேர் ஒரே நேரத்துல வர்றது. ஓகே. எல்லாருமே போட்டி போட்டு வந்து ஒரே டைம்ல எல்லாம் காலி ஆயிடும். ஓகே. தியேட்டர் கிடைக்காம காலி ஆயிடும். ஓகே சார். அதுதான் சவாலா இருக்கு. இப்போ அந்த சவால்லாம் தாண்டுறீங்க. தியேட்டர் வந்து நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஒரு படத்தை போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன விஷயம் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு சார்? அங்கேயே அடிபட்டுறதுல அதுக்கப்புறம் என்ன சந்திக்க வேண்டியது இருக்கு? அங்கேயே தான் சந்திச்சு முடிச்சிடும்ல. தியேட்டர் கிடைக்கலன்னும் போதே உங்களுக்கு வசூல் போயிடுதுல. ஓகே. அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கு? அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே ஓகே. ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்க, 2024 தமிழ் சினிமாக்கு எப்படி இருந்திருக்கு சார்? போதாத காலம் தான், ரொம்ப கஷ்டமான காலம் தான். 2025 அதை விட மோசமா இருக்கும். எதனால சார் சொல்றீங்க? பிசினஸ் இல்ல. ஓகே. நீங்க டிஜிட்டல் வந்து வாங்குறது இல்லை. இப்ப சேட்டலைட் பிசினஸ் டோட்டலா போச்சு, ஹிந்தி பிசினஸ் போச்சு, ஆடியோ பிசினஸ் இறங்கிருச்சு. வேற என்ன பிசினஸ் இருக்கு உங்களுக்கு? தியேட்டர்கள் மட்டும் தானே. தியேட்டர்களும் தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, எப்படி பண்ணுவீங்க? சேலஞ்சிங்கான காலகட்டம். ஓகே. 2025 எப்படி இருக்கும்? 2025 சொல்றேன். 2025 அது சினிமா வந்து தன்னை வந்து மறுசீரமைப்பு பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கணும், அது நடக்கும். ஓகே ஓகே சார். அதுக்கான நேரம் தான். ஆனா ஏன்னா என்ன ஆரோக்கியம் என்ன பாக்குறேன்னா, இனிமே நல்ல படம் வரும், கதை கேட்க ஆரம்பிப்போம். எல்லாருமே நல்ல கதைகளை எடுத்தாத்தான் பார்ப்பாங்கன்ற. இனி நம்ம ஒரு காம்பினேஷன் வச்சு விற்க முடியாது. இந்த காம்பினேஷன் என்கிட்ட இருக்கு, நான் என்ன வேணாலும் கதையை சூஸ் பண்ணிடுவேன், இந்த காம்பினேஷன் வித்தரலான்னு விற்க முடியாது. கதை வேணாம் அப்படின்றதுல நீ எல்லாம் கான்சியஸா இருப்பாங்க. அது ஆரோக்கியமா இருக்கும். என்னை பொறுத்தவரை ஆடியன்ஸுக்கு வந்து இது நல்ல காலம். இந்த 2025 தயாரிப்பாளர் எங்களுக்கு போதாத காலம், ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல காலம். சரி, இப்போ கிளாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ ஒரு பண்டிகைக்கு ஒரு 2 படம் வருதுன்னா அந்த 2 படமே நல்லா போகணும் அப்படின்றத எல்லாரோட எண்ணமும் இருக்கும். ஆனால் அந்த கிளாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசும்போது தயாரிப்பாளருக்கு ஒரு டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு விஷயம் வருதா? ஐயோ இப்படி பேசுறாங்க இது படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு வேறு அப்படின்ற மாதிரி. என்ன கிளாஸ்? இப்போ பொங்கல் அப்படிங்கும் போது விடாமுயற்சி வரும்போது அந்த சமயத்தில் வணங்கான் அப்படின்னு வரும்போது அது வரதானே செய்யும். இல்லை உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணதா சார்? இது கண்டிப்பா. நீங்க அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். கடைசி வரைக்கும் சொல்லாம இழுக்கிறது வந்து அது தப்புன்னு தான் நினைக்கிறாரு. ஒரு படம் வந்து நீங்க வரப்போறீங்க, பொங்கலுக்கு வரப்போறீங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மற்றவங்க கொஞ்சம் அடுத்து ரெடி ஆவாங்கல்ல. நீங்க லேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது இப்போ வரணும்னு நினைக்கிறவங்களும் பின்னாடி போக வேண்டிய சொல்ல அந்த ஒரு 10 days டே மிஸ் பண்ணுவாங்கல்ல. ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டே வந்து மிஸ் பண்ணுவாங்க மத்தாருங்க. அப்போ அதை வந்து தவிர்க்கலாம். அது முன்னாடியே அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணலாம், வருது வரலன்னு கிளாரிட்டி கொடுக்கலாம். அது செய்யணும். ஓகே 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 சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களோட பதில் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.